வெற்றிக்குமார் சார் என்ன பாட்டது, பக்கத்தில் வாழும்போது உணர்வு தெரியல, பக்கத்தில் நீ இல்லாத ஒரு பாட்டுலாம் வந்துச்சுல்ல. பாட்டு இந்திக்காரங்க சப்போர்ட் பண்ண இடத்துல பாட்டு, மதம் விரைக்கிறாங்க, ஜாதி விரைக்கிறாங்க இடத்துல. ஆனால் கஞ்சா விரைக்கிறாங்கடா, போதை விரைக்கிறாங்கடா. அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பயன்படுத்தி படிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் ஆக்கணும்னு பார்த்தா இவனுங்க சாராயம் கஞ்சா எல்லாம் குடிச்சிட்டு கொலகாம ஆயிடுறாங்களா. தமிழ்நாட்டில் உள்ள தலித் இயக்கமோ அல்லது பெரியாரிஸ்டுகளோ அந்த பிள்ளைகளை தூய்மைப்படுத்தலடா. பேச மாட்டீங்களா, இதை பற்றி படம் எடுக்க மாட்டீங்களாடா. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சுடா. என்னைக்கு இந்தியாவுக்கு சட்டம் எழுதுனவர் அம்பேத்கர் அன்னைக்கு சேர்த்து எழுதுனாரா, என் பிள்ளைங்களாம் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், படிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கரெக்டாக வரணும்னு சொல்லி சட்டம் எழுதுனாடா. எஸ்சி தொகுதியில் எஸ்சி தவிர வேறு எந்த கொம்பன் நிற்க முடியாதடா. அது நாட்டு பிரதமராக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் உள்ள மன்னாட்டம் இருந்தாலும் சரி, அவங்க நிற்க முடியாது. அப்போனா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 40 பேருன்னா இன்றைக்கி 70 வருஷம் ஆச்சுன்னா 70 × 5 கணக்கு பண்ணுற எத்தனை எம்எல்ஏ வந்துக்கணும், எத்தனை எம்பி இருந்துக்கணும், எவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கரெக்டாக டாக்டர் வந்துக்கணும். அவங்களுக்கு படிப்பிலையும் மார்க் கம்மிடா. அதை கேட்டால் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் வழக்கம் கேட்குறாங்க. நாங்கள் வரவேன்னு சொல்ல வரல, மார்க்கில் கூட 50 60 70 கூட படிச்சுட்டு உங்களால் ஒரு அதிகாரியாக ஒரு ஐபிஎஸ் ஆகும் இல்லையா. கஞ்சா எடுத்துக்கிட்டு ஊசியை போட்டுக்கிட்டேன், போதையை போட்டுன்னு சொல்லி பாட்டை பாடிக்கிட்டு இன்றைக்கி வட இந்தியக்காரன் ஒருத்தனை கண்டதொன்னு வெட்டி கொண்டுட்டாடா. இது தமிழ்நாட்டில் வேறு சமூகத்துக்கு கொண்டு இருந்தானா, இப்போ அந்த சமூகம் போயிட்டு அந்த மக்கள் போய்ட்டு அவங்க திருப்பி அடிச்சுதானா. இது சாதி கலவை சொல்லி இந்த நக்கீரன் கோபாலம் வந்திருப்பான், இந்த யூடியூப் சங்கம் வந்திருப்பான், பெரிய மைனர் குஞ்சு எச்ச நாய்க்கு வந்துருப்பானுங்க. நீ எல்லாம் பணம் எடுத்திருப்பேன், வெற்றிமாறன் வந்திருப்பான், மாரஜித்து வந்திருப்பான், சத்தனை எவனோ ஒருத்தனை. அப்போ உங்கள் நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள பசங்களையோ பிள்ளைங்களையோ தெளிவுபடுத்துவதோ இல்லை முன்னுக்கு கொண்டு வரதோ கிடையாது. அந்த ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி அந்த பிள்ளைகளை கொலையாகவும் குற்றவாளிகள் ஆக்கி மற்ற சமூகம் திருப்பி விட்டு எச்சப்பயங்க 1-2 பேர் தின்னு கொழுப்பதுக்காக தமிழ்நாட்டையும் சுடுகாடாகிட்டீங்கடா. அந்த பட்டியல் சமுதாயத்தில் அடுத்த சமுதாயத்துக்கு கூட சேர விடாமல் பக்கம் நீங்கள் பண்ணிட்டீங்களேடா. இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞனும் படிக்க இளைஞனும் சாதி வேணாம்னு தானே சொல்கிறான். இந்த மாதிரி அக்ரூத்தையெல்லாம் பார்க்கும்போது எவனா ஏற்றுப்பான், எவனா அவனை ஊருக்குள்ள விடுவான், எவனா அவனை வீட்டுக்குள்ள விடுவான், அவனோட எவனா சேருவான், எல்லாம் நேற்று பண்ணுறீங்கடா. கடைசியில் சாதி வரிக்குதுன்ற மத வரிக்குதுன்ற அப்போது தெளிவுபடுத்தி எவனா வரீங்க. பெரிய இதெல்லாம் சொல்லி கொடுத்தவங்களுக்கு அடுத்த வெட்டு கொள்ளு கொலை பண்ணு திருடுன்னு இல்லையே. நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கத்து தானே வந்தான் பாரா இவன் வீரப்பா பேர்லாம் சுப வீரப்பாண்டியன். அடுத்த முன்னாடியே போய் இதை பண்ணிட்டான், அது திருமணம் கடந்து உறவா. இவன் முன்னாடி என்ன விட்டு போனான், என் முன்னாடி இருக்கிறாடா வாங்கடா திருமணம் கடந்து உறவை என் கூட வச்சு என் முன்னாடி வச்சு இவன் சொல்லுவானா. இல்லை பெரியார் காலத்தில் இருக்கிற எவனாவது அவன் பொண்ணுக்கிட்டேயோ அவன் முன்னாடிக்கிட்டேயோ திருமணம் கடந்து உறவை வச்சுக்க வாங்கினா எவனோ கும்பிடுவானா, அதை வச்சுன்னா அவன் கொடுக்கணும்டா. ஏன்டா இந்த சமூகங்களையும் இந்த தமிழர்களையும் பாடா படுத்துறீங்க. நம்மளுடைய ஆண்ட பூமி, ஆள வந்த பூமி, மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழை இப்படி கெடுத்து குடிச்சிடறாங்களடா. நமக்கு பாரத கலாச்சாரத்தை நாசம் பண்ணிட்டீங்களடா.